சோலோ லிவிங்கோட நெக்ஸ்ட் சாப்டர்ல தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 7 சாப்டர் ஒரு சீசனுமே இருக்கு. யாரும் பார்க்கலனா மறக்காம செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு புரியாம போறது வாய்ப்பு நிறையவே இருக்கு. வெல்கம் டு ஜிஸ் ஒன்லி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோலோ லிவிங்கோட சீசன் 3 எபிசோட் 8ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜின்வோட படையும் இந்த போட்டு அவனோட படையும் 2 பேரோட படையும் ஒண்ணுக்கு ஒண்ணா மோதுமா. இந்த போட்டு இகரிஸ் என்ன பண்ணானா அங்கிட்டு இங்கிட்ட அடிச்சுக்கிட்டு இருப்பான். அடுத்து நம்ம ஜின்வோ என்ன பண்ணானா டஸ்கா கூப்பிட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணுவானா ஜெயண்டா மாறி ஃபயரை விடுவான் பாருங்க. அவ்வளவுதான், அங்கிருந்து எல்லாமே வெடிச்சு சிதறிடும். ஸோ ஒரு எறும்பு கூட இருக்காது. இவன் சமண்ட் வாரியரா? இவனால சமன் பண்ண முடியுமா? இல்ல, இவன் ஒன்றும் நார்மலான சமண்ட் வாரியர் கிடையாது. இவன் அதுக்கும் மேல. நான் இவனை பாக்குறப்ப ஏதோ ஒரு டீமன் கிங்கே இங்க பூமியில இருந்து பிறந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னது இது? இது எப்படி சாத்தியம்? நான் பிறந்த மூமெண்ட்ல இருந்து இப்போ வரைக்குமே இங்க இருக்கிறவங்க எல்லாத்தோட நான் தான் பவர்ஃபுல்லா இருந்தேன். என் வழியில இருந்து எல்லாத்தையுமே நான் கொன்னேன். அவங்க பவர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். எனக்கு லிமிட்டே கிடையாது. நான் மொனார்க். ஆமா, நான் உண்மையிலே ஒரு மொனார்க். அப்புறம் எப்படி இதெல்லாம் நடக்கும்? எப்படி? நான் மண்டியிடணும். நான் உயிரோட இருக்கணும்னா நான் மண்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா பறக்க ஆரம்பிச்சிடும். அதாவது பேக்வேர்ட் ஆக ஆரம்பிச்சிருவான். இது கண்டிப்பா மீனோட எபிலிட்டியா தான் இருக்கும். எனக்கு தெரியல, இதை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஒரு டீமனோ இல்ல ஒரு மான்ஸ்டரோ இந்த மட்டும் ஒரு பவரை அப்சர்வ் பண்றது அப்படிங்கிறது இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். நான் ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸை கொண்டு வரணும், 2 பேருக்கு இடையில டிஸ்டன்ஸை கொண்டு வரணும்னு பறந்துட்டு இருக்குமா. இவன் டாமினேட்டர் டச்சை போடுவான் பாருங்க. மட்டார்னு அடிச்சு வாயிலிருந்து ரத்தம்லாம் ஊத்துமா. நம்ம ஜின்வோவை பாக்குறதுக்கு அவன் சொன்ன மட்டும் தான் இருக்கும். ஏதோ டீமன் கிங்கே பூமியில இருந்து பிறந்த மட்டும் தான் இருக்கும். ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணும்னா தரையில இப்படி தத்தி வேகமா நடக்க ஆரம்பிச்சிடும். நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செயின் ஆக்டிவேட் பண்ணிடுவான். ஸோ கிரிட்டிக்கல் செயின் போட்டோன்னே இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அப்படியே செத்தும் போயிடும். இவனுக்கு நிறைய அந்த லெவல் அப்ப அது இது நடந்துட்டு இருக்குமா. ஜின்வு இங்க பாடுறா, சாவை பாடுறா அப்படிங்கிறப்ப சாக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆக்சுவலா பாடி கோல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். டேம் இட், நான் ரொம்ப நேரம் அவன்கிட்ட வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் எப்படியாச்சும் ஹீலரை கண்டுபிடிச்சாகணும். இப்போ நான் கேசல்ல போனா கூட இவளை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. பத்தாவது ஒரு கேளுங்க, ஜப்பான்காரங்க வேற வச்சிருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல. இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேமராமேனை பார்ப்பான். டேய், அந்த கேமரா ஆஃப் பண்ணு, இல்லைன்னா நான் உடச்சு போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. சரிங்க, இதுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இவன் கேமராவை ஆஃப் பண்ணிடுவான். ஷேடோஸ் டக்குன்னு பார்த்தோம்னா மின்னோட பாடியை தேடுங்க அப்படின்னு சொல்லி கத்துவான். எது அவன் பாடியா? இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம ஐயாருக்குமே எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிருமா. இவனோட தலை போயிருச்சு, அதுவும் ஈட்டனா போயிருக்கு. ஸோ சாப்பிட்டதுனால இது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலையே. ஜின்வோ என்ன அவனை வச்சு பிளான் பண்ற? ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷனை பண்ணலான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிருவான். அரைஸ் அப்படிமானா இவன் சமன் பண்ண முடியாது, ஃபெயில்ட் ஆயிரும். அரைஸ் அப்படிமானா மறுபடியும் ஃபெயில் ஆயிரும். இப்ப என்ன மேட்டர்னா இவனோட இந்த சமனிங் ஸ்கில்ல வச்சுக்கிட்டு இவன் எந்திரிக்க முடியல. என்ன காரணம்னா இவனோட வில் பவர் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்கான். ஸோ யாராலுமே சமன் பண்ண கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் உறுதியா இருக்கு போல இருக்கு அவனோட சோலு. இவனை சமன் பண்றத பார்த்தா நான் ஏதோ வில்லன் மட்டும் எனக்கு ஃபீல் ஆகுதுரா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான் ஜின்வோ. வேற வழியே கிடையாது. நான் அவனை பார்க்க முடியாது, செத்தவனை பார்க்க முடியாது. உயிரோட இருக்கிறவங்க தான் பார்த்தோம்னா ரொம்ப ப்ரீசியஸான ஒரு ஆளுங்க. ஸோ அவனை தான் பார்த்தாகணும். அரைஸ் அப்படிமானா இந்த தடவை என்ன கேட்டுச்சோன்னு தெரியல. இவனா ஆயிடுவான். டேய் ஜின்வோ, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பண்றது என்னன்னு தெரியுமா? உன்னோட எபிலிட்டி, உன்னோட உண்மையான எபிலிட்டி அப்படின்னு சொல்றப்ப அவன் உடம்புல இருந்து இப்படியே கையா முளைக்கும். இந்த படி மின்னு வந்துருவானா. என்னோட உண்மையான எபிலிட்டி என்னன்னா செத்தவங்களை உயிர்ப்பிக்கிறது, ரெசரெக்ட் பண்றது அப்படிமானுங்களா. உண்மை எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆயிரும். இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எனது செத்தவங்களை உயிர்ப்பிக்கிறானா, இவன் படையில சேர்த்துக்கிறானா. ஜின்வோ கண்டிப்பா நார்மல் சமனரே கிடையாது அப்படிங்கிறப்ப இவனா போயிட்டு இது பண்ண ஆரம்பிச்சிருவான். அதாவது சாக் ஹீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். என்னால சொல்ல முடியும் இவன் ரொம்ப கைண்டான ஒரு பர்சன் தான். ஏன்னா நான் ஆர்டரே அவனுக்கு கொடுக்கல. நீ போய் சாக் ஹீல் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு ஆர்டரும் கொடுக்கல. அவனா போய் ஹீல் பண்றான். ஸோ இவன் உண்மையை சொல்லணும்னா ரொம்ப கைண்டான ஒரு வார்மான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. இங்க பாரு, உண்மையை சொல்லணும்னா அவன் ஒன்றும் மின்னு கிடையாது, எனக்கு புரியுது. ஆமா, நீ கரெக்டா சொன்ன. ஓ, இதனாலதான் அவன் கேமரா ஆஃப் பண்ண சொன்னானா. ஏன்னா இந்த மாட்டம் செத்தவங்களை சமன் பண்றது அப்படிங்கிறது இந்த வேர்ல்டுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சுன்னா வேற மாட்டெல்லாம் பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். எந்த அளவுக்கு ஒரு பேட்டில் ரொம்ப இன்டென்ஸா போதோ அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா மாட்டிட்டு இருக்கான். இந்த மாட்டம் போச்சுன்னா இது ரொம்ப பயங்கரமான ஒரு எபிலிட்டியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். நீ இது வரைக்கும் பயங்கரமான பல பேட்டிலாம் பார்த்துருப்ப. பட் அவனுக்கு அதாவது மின்னுக்கு நிறைய பேட்டிலாம் பண்ண பிடிக்காது. அவன் ஒன்றும் சண்டை போற ஒரு வாரியர் கிடையாது. நீ அவனாச்சு எந்த ஒரு சண்டையும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். போடா டே போடா, நீ இதோட 2வது தடவை பண்ற. என்னோட ஷோல்டர் டச் பண்றது இதோட 2வது தடவை. ஆனா போன தடவை பண்ணது அப்படிங்கிறது வேற மாட்டம் தெரிஞ்சிச்சு. இந்த தடவை நீ பண்றது அப்படிங்கிறது ஏதோ எனக்கு ரிக்வஸ்ட் மாட்ட ஃபீல் ஆகுது. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா சாவை ஹீல் பண்ணோன்னா போய் கேன்சல் பண்ணி விட்டுருவான் எக்ஸ்ட்ராக்ஷனை.
ஸோ இப்போதைக்கு மின்னோட ஆவி வந்து சொர்க்கத்துக்கு போயிருச்சுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இனிமேட்டு ஜின்னு கையில் மின் கிடையாது. நம்ம ஒயிட்டருக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியாது. ஆக்சுவலாக மனுஷன் அழுவக்கூட, அதாவது அழுவ போகிற ஸ்டேஜுக்கே போயிடுவான். அப்படி 2 பேருமே பார்த்து சிரிக்கிறதோட இவன் வந்து கேன்சல் ஆயிடுவான். அதாவது இவன் வந்து போயிடுவான். தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவானா, ஏய் வாங்க வாங்க அன்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கானுங்க, சீக்கிரம் வாங்கடா அப்படிங்கிறப்ப எல்லாருமே வந்துட்டு இருப்பானுங்க. எப்படா ஜின்னு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி இல்லை சாக்காயிட்டு இருப்பானுங்க. ஸோ ரைட், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்களாம் போங்கடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். மிச்சம் இருக்க எல்லா எலும்புமே காலி பண்ண போற அதானே கெய்சல் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவானா. இல்ல இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீங்க அதை பார்க்கவே இல்லை, நான் அதை பார்த்தேன், அது ரொம்ப பயங்கரமானது. கோட்டை கூட சண்டை போடுறப்ப அது ரொம்ப பயங்கரமா அடிச்சிச்சு, கோட்டாவை சமாளிக்க கூட முடியல. இந்த ரைடே ஒரு ஃபெயிலியரு, இது நடக்கவே நடக்காது, அந்த மாஸ்டரை நம்ம டிஃபீட் பண்ணவே முடியாது. நீ ரொம்ப கவலைப்படுற தம்பி, இந்த ஜேஜே ஐஸ்லாண்ட் ரைடு அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஏடா சொல்ற, எப்படி, யார் அதை முடிச்சா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இல்ல இப்பதான் நம்ம சவுத் கொரியா ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வந்துச்சு நியூஸ். ஸோ அவங்க வந்து இதை ஃபினிஷ் ஆஃப் பண்ணிட்டாங்க, அந்த மாஸ்டர் இனிமேட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். என்னால் நம்பவே முடியல. சுகிமோட்டோ இங்கே பாரு, ஏதோ ஒரு அண்டர் வந்து கொரியாவில் நம்மளோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். சொல்ல போனால் கோட்டோட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான் போல இருக்கு. என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. அவன் பேர் கூட ஏதோ சங்ஜின்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னால சொல்லிட்டு இருப்பான். அதே மட்டும் இந்த போட்டு ஆண்ட் எல்லாமே வந்துட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னேன்னா, எல்லாருமே பேட்டிலுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பானுங்க. ஸோ டிஃபென்ஸ் ஸ்போர்ட்ஸ் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. உள்ளார இங்க இருக்கான்ட்டு மற்ற இருக்கான்ட்டு எல்லாத்தையும் கடிச்சிட்டு இருக்கும். அதே சமயம் மேஜிக் யூஸ் பண்றவங்க ஃபயரை போட்டு வெடிச்சிட்டு இருப்பானுங்க. அந்த எக் எல்லாத்தையும் கொல்றது கூட இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸா ஏறிட்டு இருக்கும் போல இருக்கு. இவன் என்ன பண்ணுவானா இன்வென்டரியை செக் பண்ணிட்டு இருப்பான். ஓ இதை நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை எடுப்பான். ஸோ இந்த ஸ்வாடு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செகண்ட் சீசன்ல டீமன் கிங் பரானா தோக்கடிச்சால அப்ப கிடைச்ச ஸ்வாடு. அந்த ஸ்வாடை இப்ப டெஸ்ட் பண்ணி ஆகணுமேனு சொல்லிட்டு ஒரு சுத்தி ஒரு விடுவான் பாருங்க. வாவ், நான் இது வரைக்கும் இது ரொம்ப வேஸ்ட்டாக ஸ்டோரேஜில் வச்சுக்கிட்டேன், இதெல்லாம் ஸ்டோரேஜ்லேயே இருக்கக்கூடாது, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எக் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருப்பான். அதே சமயம் ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. அங்கே வந்து ஜின்னோட ஃபைட்டை பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க டேரக்டர் அப்படிங்கிறப்ப புதுசாக ஒருத்தனை காட்டுவானுங்க. என்னால் நம்பவே முடியல, இந்த ஃபுட்டேஜை பார்த்துக்கிட்டே இருக்க சமயத்திலே 4 மணி ஆயிடுச்சுன்னு என்னால் நம்ப முடியல. ஸோ இந்த மாட்ட நேரத்தில் இந்த மாட்டை ஒருத்தனை பார்க்கறதுக்கு என்ன காரணம் உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். இவனால 100கணக்கான சோல்ஜர் வந்து கட்டுப்படுத்த முடியும். இவன் வந்து சொல்ல போனா முரண்பாடான ஒரு ஆளு, அனாமலையான ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஸோ இந்த மாட்டம் ஒரு அண்டர் சவுத் கொரியால இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஸ்மால் நேஷன்ல இருக்கிறதுங்கிறது இந்த உலகத்துக்கே வேஸ்ட்டுங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். கரெக்டாக சொன்னேன், என்னோட தாட்ஸ் அப்படியே நீ கண்டுபிடிச்ச. ஸோ வேற ஏதாச்சும் இவனை பத்தி இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இவன் ஃபைலை தூக்கி வைப்பான். என்ன மேட்ருனா, இந்த மாட்ட ஒருத்த வந்து சங் இல்வான்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒருத்தனை கண்டுபிடிச்சோம். இவன் வந்து ஏதோ ஒரு பீஸ்டா இருப்பான், இல்லாட்டினா ஏதோ ஒரு என்டிட்டியா இருப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சோம். ஏன்னா இவன் வந்து ஒரு ரேங்க் கேட்டில் தான் கண்டுபிடிச்சோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவனோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்றப்ப என்ன மாட்டுனுச்சுன்னா, இவன் சங்ஜினோட அப்பா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிடுவான். நல்ல மேட்ரு, கரெக்டான மேட்ரு மாட்டிருக்கு. ஸோ இந்த உலகத்தையே ஜின்னு யாருன்னு தெரியாது நம்மளை தவிர அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஆனா இந்த தடவை வாங்டாங்குக்கும் இவனுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, சவுத் கொரியால இது வரைக்கும் நம்ம ஒரு எஸ் ரேங்க் எடுத்தோம், இன்னொரு எஸ் ரேங்க் எடுக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கட் ஆயிரும். அமெரிக்காவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது துண்டிக்கப்படும். இந்த மாட்டம் ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு இவன் ஒருத்தா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஆமா, கண்டிப்பா ஒருத்ததா, உன்னால முடியும்ல, என்னோட பெஸ்ட்டை வந்து நான் கொடுக்குறேன் சார் அப்படிங்கிறப்ப இவன் லெவலப் ஆகி 100வது லெவலுக்கே போயிடுவான். ஃபைனலி இன்னமும் பயங்கரமான ஆறா விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அரைஸ்ன்னு கொடுப்பான் பாருங்க. பார்த்தா இவனே ஒரு டார்க்கான ஒரு இடத்துக்குள்ள போயிடுவான். என்னால ஒன்னுத்தையுமே பார்க்க முடியல. ஓ இவனை வந்து நான் ஃபெயில் பண்ணிட்டேன் போல இருக்கு, இவனை எந்திரிக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்றப்ப நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடி எந்திரிக்குமா. நான் கூட நினைச்சேன்டா நான் ஃபெயில்ட் ஆயிட்டேன்னு சொல்றப்ப இதோட ரேங்க் என்னன்னு தெரியாது, இதோட பேர் என்னன்னு தெரியாது. அண்ட் அப்படியே நடந்து வந்து அப்படியே மண்டி போடும் பாருங்க ஜின்னு முன்னாடி. அந்த இடமே லைக் அந்த ஒரு இமேஜை பாருங்க, இது வரைக்கும் பார்த்ததுல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இமேஜ்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். லைக் பட்டர்ஃப்ளைன்ற மாட்ட கூட நம்ம வச்சுக்கலாம், பட் இட்ஸ் a merely ant. ஸோ இதோட இந்த ஒரு எபிசோட முடிச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்தோம்னா டைமுக்கு வந்துடும். நிறைய பேர் கேட்குற கேள்வி அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லாருமே பார்த்துட்டு நான் ஏன் ஆன்சர் பண்ணலன்னா, நான் இந்த வீடியோ முன்னாடி ரெடி பண்ணிட்டேன், ஓகேவா. ஸோ அது எல்லாத்தையும் கையில் வச்சுருக்கேன்.
ஸோ இப்போ அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லலான்னு இருக்கேன். என்ன மேட்டர்னா, ஃபர்ஸ்ட் நிறைய பேர் கேட்கறது வீடியோ ஏன் ஒரு டைத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ஏன் லேட் ஆகுதுன்ற மாதிரி கேட்குறீங்க. எனக்கு புரியலை என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா வீடியோ எல்லாமே 2 நாளைக்கு ஒரு தடவைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கரெக்டாக வந்துட்டு இருக்கு. ஸோ என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலே புரியலை. ஏன்னா சீசன் 2 கூட எங்கேயோ அங்கங்கே சொதப்பலாம். பட் சீசன் 3 அப்படிங்கிறது கரெக்டான டைத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ யா அஃப்கோர்ஸ் என்ன சொல்கிறீங்கன்னு சத்தியமாக புரியல. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 20 மினிட்ஸ் வீடியோ போடலாமே ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் இப்போதைக்கு 2 சாப்டர் அப்படி சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். 2 சாப்டர்ன்ற கணக்கில் வாரத்துக்கு 3 வீடியோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு 6 சாப்டர் கணக்கு. இதை நான் 20 நிமிஷம் வீடியோ போட்டேன்னா இந்த சீசன் 3 பொறுத்த வரைக்கும் ஒரு 3லேருந்து 4 சாப்டர் தான் என்னால் கவர் பண்ண முடியும். அண்ட் இந்த மட்டும் 20 நிமிஷம் வீடியோ மேக் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, என்னால் ஒரு வீடியோ மட்டும் தான் வாரத்துக்கு கொடுக்க முடியும். அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் சோலோ லெவலிங் அப்படிங்கிறது ஒரு வெர்டிகலா இருக்கும், ஒரு ஹரிசாண்டலா இருக்காது. இதனால என்ன பிரச்சனைனா, நம்ம வீடியோ வந்து ஹரிசாண்டலா பார்ப்போம் ரைட்டா. அப்படி இருக்கிறப்ப அந்த வெர்டிகலான பேஜை நான் ஹரிசாண்டலா மாற்றணும், உங்களுக்கு ஏற்ற மட்டும் அந்த இமேஜை வைக்கணும். ஸோ கரெக்டான நிறைய வேலைப்பாடுகள் இருக்கும். கட் பண்ணணும், கிராப் பண்ணணும், ரெண்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு எடிட்டிங் ப்ராசஸே பார்த்தோம்னா அது பாட்டு ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் போகும். இது 20 நிமிஷம் வீடியோ பண்ணும்போது என்ன பிரச்சனைனா, ஐ எம் அ பார்ட் டைம் யூடியூபர். ஸோ ஃபுல் டைமாக நான் அதை பண்ணலை. நீங்கள் மனசு வச்சா பண்ணலாம். பட் எனிவேஸ் இப்போ நம்ம அதை ஃபுல் டைமாக பண்ணலன்றதுனால எனக்கு டைம் எவ்வளோ கிடைக்காது. 20 நிமிஷம் வீடியோன்றப்ப அதோட எக்ஸ்டெண்டன்றது ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னால் ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் எடிட்டே பண்ண முடியும். ஐ மீன் 4 நாளாக அந்த எடிட் போயிட்டு இருக்கும். ஓகேவா? அதனால தான் நான் அதை அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் 2 சாப்டர் போடும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாரத்துக்கு போகிற 3 வீடியோ கணக்கு பண்ணிங்கன்னா கூட இது எல்லாமே பார்த்தோம்னா ஃபைட்டை பேஸ் பண்ண ஒரு சாப்டர் அப்படிங்கிறனால உங்களுக்கு சீக்கிரமாகவே ஃபீல் ஆகும். பட் இதுக்கு முன்னாடி போட்ட எல்லாமே பார்த்தோம்னா ரொம்பவே பேசுவாங்க. பாலிடிக்ஸ், அஜெண்டா, அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே மெயினாக இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் 20 நிமிஷம் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பட் இப்போ நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு சரியான டைம் கிடைக்காது. ஸோ யா அஃப்கோர்ஸ் அதனால் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். பட் எனிவேஸ் ஸோ லவ் யூ ஸோ மச்.